கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எம்போர் மீட் மூலமாக என்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வாய்ப்புக்காக FGOM போர்டுக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் பி. ஜான் ஜோசப். நான் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருப்போரூர் என்ற இடத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். நான் என்னுடைய சகோதரர் பாஸ்டர் பி. ஜான் சாலமன் அவர்கள் பட்டுக்கோட்டை தஞ்சை மாவட்டத்தில் ஊழியத்தை செய்து வருகிறாங்க. எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் 2 பிள்ளைகளும் இந்த நாட்களில் ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையாக இருந்து வருகிறோம். என்னுடைய தகப்பனார் பாஸ்டர் டி. பர்ணபா, அம்மா டி. புஷ்பரதி. தகப்பனார் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்திருக்கிறார்கள். நான் சிறு வயதிலிருந்து ஆலயத்திற்கு அருகில் எங்களுடைய வீடும் சர்ச்சும் ஒரு 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறது. ஒரே ஒரு பாதை மாத்திரம்தான் இடையில உண்டு. அப்படியாக சர்ச்சில் எல்லா மீட்டிங்ஸும் எங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு. பாஸ்டர்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு காத்திருப்பு ஜபம், ஒரு உபவாச ஜபம், எல்லா கூட்டங்கள் அநேக கூடுகைகள் சர்வசாதாரணமாக அங்கே நடைபெறும். அதனால் நல்ல பாக்கியங்கள் எல்லா கூடுகையில் பங்கு பெற. மற்றவர்களுக்கு கடினமாக கிடைக்கிற வாய்ப்புகளெல்லாம் ரொம்ப எளிதாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அது எளிதாக கிடைத்ததுனால அதோட அருமைகள் அதோடைய எந்த அளவுக்கு நமக்கு பிரோஜனமாக இருக்கும், அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் இல்லாமல் அது ஒரு சாதாரணமாக நினைத்தபடினால அதன் மூலமாக சில தோல்விகளும் காணப்பட்டதுண்டு. இப்படியாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கிறபடினால, நல்ல சாட்சி, நல்ல அப்படியே எல்லா இடத்துலையும் நல்ல பெயர் அப்படி இருக்கிறபடினால இதுவே ஒரு நல்ல திருப்தியாக இருந்துகிட்டு இருக்கும். ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்த முறையில் பெரிதாக நம்ம கர்த்தருக்காக செயல்படுறதோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், அப்படிப்பட்ட காரியம் ஈடுபடணும் அப்படிப்பட்ட பெரிய இதெல்லாம் இருக்காது. சின்ன சின்ன VBS ஊழியங்கள், சண்டே கிளாஸ் ஊழியங்கள், இதில் ஒரு ஒத்துழைப்பு இருக்குமே தவிர பெரிதான ஒரு உற்சாக கர்த்தருக்காக பிரயாசப்படணுன்ற அந்த ஒரு பாரத்தோடு கூட இருக்கிறது இருக்காது. ஆனால் மற்ற ஒத்துழைப்பு அந்த கண்ணோட்டத்தோடு ஈடுபட்டு வந்தோம். 2005ஆம் ஆண்டு பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் அவர்கள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்காக என்னுடைய சர்ச் பட்டுக்கோட்டை சர்ச் வந்திருந்தாங்க. அந்த தினம் பாஸ்டர் அதிகமாக அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்க நடத்துவாங்க. அந்த நாட்களிலே ஒரே நாளிலே அன்றைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவும், அபிஷேகத்தை வாஞ்சிக்காத எனக்கு அந்த நாளிலே ஆண்டவர் பரிசுத்தவன் அபிஷேகத்தை தந்து மகிழ செய்தார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அது எளிதாக கிடைத்ததுனால, எதிர்பாராதனை கிடைத்ததுனால, தொடர்ந்து அதை காத்துக்கொள்ள தவறினபடினால அது மங்கி அது அப்படியே மாறிப்போனது. இப்படியாக நாட்கள் உருண்டோடி கொண்டு போனது. 10th படிக்கிற அந்த காலகட்டங்களில் அதிகமாக ஒரு சாதாரணமான ஒரு கண்ணோட்டம், ஒரு நம்ம போகிறோம் சர்ச்சுக்கு வரோம் அப்படிப்பட்ட ஒரு இதாக இருக்குமே தவிர ஆவிக்குரிய காரியங்களும் ஒரு விதமான ஒரு அனுபவம் தான் இருந்து கொண்டு வந்தது. சின்ன சின்ன மொழி ஈடுபாடு மாத்திரமே இருந்து வந்தது. தொடர்ந்து அதுலேயும் பெரிய அளவு ஸ்கோர் பண்ண முடியல. அடுத்து +1 10th முடிந்து கொஞ்சம் அடுத்து +1 +2 அதற்கும் ஆயத்தமாகும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவருக்கும் நமக்கு அவங்க ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் அதிகமாக. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போகிறது, ஒரு வீட்லேயும் ஒருத்தவங்க டிவி கிறிஸ்டின் சேனல் இருக்குது, நீங்கள் அதை பிரோஜனமாக இருக்கும் கொடுத்தாங்க. அப்பா இல்லாத நேரம் ஃபுல்லாக டே நைட்டாக டிவி பார்த்து கண்ணை கெடுத்து இப்போ கண்ணாடி போடுற நிலமை, கண் ரொம்ப பாதிப்படைந்தது. 2 வருஷத்தில் ரொம்ப பாதிப்படைந்து எக்ஸாம் டைம் ரொம்ப சிரமமாயிட்டு, அதில் ஒரு எக்ஸாம் ஆண்டவர் மற்றவர்களை பார்க்கல என்னை ரொம்ப கர்த்தர் எவனை அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். இந்த வார்த்தையின்படி அது ஒரு சின்ன சிச்சையாக ஒரு எக்ஸாமில் நான் பாஸ் பண்ண முடியல, நான் ஃபெயில் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 முறை நான் தொடர்ந்து வரிசை எழுதி என் கூட படித்தவங்களாம் காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. நான் +2லேயே இருந்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த 6வது முறை எழுதியதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு பாரத்தை தந்து, நான் என்ன எதற்காக ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார், ஆண்டவருக்காக வாழணுமே அப்படின்ற ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. அதுக்கப்புறம் யாரும் சொல்லாமல் நானாக போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். எந்த ஒரு கண்டிப்பாக இருக்காது. நான் போய் ஜோம் பண்ணுவேன், அடுத்து என்னுடைய கடமைகளை செய்வேன். ஒரு சின்ன வேலையும் அப்படி போய் கொண்டிருந்தது. நாட்களிலே அது முடித்து காலேஜ் சென்னையில் வந்து படிக்க நேரிட்டது. முதல் ஒரு ஆண்டுகள் ரொம்ப சுலபமாக சாதாரணமாக போய்விட்டது. நல்ல சாட்சியை கர்த்தர் தந்தார். 2ஆம் ஆண்டை பிரவேசிக்கும் போது சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில சோதனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. சிலருடைய சில சூழ்நிலை நிமித்தமாக வாழ்க்கையில் சில மன வருத்தத்துக்கு உதய சூழ்நிலைகளாக வந்தது. அது பிற்பட ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். சிதர் அடிக்கிறவன் உனக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு.
இந்த வசனத்தை நான் யார்கிட்டையும் இந்த விளக்கங்கள் நான் யார்கிட்டையும் கேட்க போகவில்லை. ஒருவேளை நான் கேட்டிருந்தா அது கேட்ட ஆலோசனைகள் கிடைத்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒரு பாதுகாப்போடு இருந்திருக்கலாம். ஆனால் அதை நான் ஆலோசனை கேட்கல. ஆண்டவர் தொடர்ந்து அதை பேசிக்கொண்டு இருந்தாலும் அதற்கு சரியான ஒரு முக்கியத்துவம் அந்த இடத்துல நான் ஒரு சரியான டிசிஷன் எடுக்காததுனால தொடர்ந்து அநேக செய்யாத தவறுகள், குற்றப்படுத்தின சூழ்நிலைகள், அதனால ரொம்ப மன வருத்தத்துக்கு ஏதுவான ஒரு பாதிப்பு கட்ட சூழ்நிலை கூட காணப்பட்டது. நான் ரொம்ப தனியாக என் காலேஜோட ரூல்ஸ் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது, அந்த ரூல்ஸ் இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இருந்தது. நானும் ஏற்கனவே கொஞ்சம் நான் யார்கிட்ட அதிகம் பேசுறதில்ல. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை பிரச்சனை அதிகமானனால இன்னும் நான் கொஞ்சமாக ஒவ்வொரு நபரை டிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பித்தேன். இந்த கடைசியில் ஆண்டவர் உணர்த்தி தந்து கொஞ்சம் கூட நான் ஆண்டவர்களாக வாழணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலையில் கூட நான் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆனதுனால எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இவன் ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற மாவட்டங்கள் நான் படித்த காலகட்டம் 2013 to 2017 அந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. அந்த நாட்களிலே மற்ற மாவட்டங்களை குறித்து எனக்கு பெரிதளவுக்கு தெரியாது. சென்னையில் கே அப்படின்றது அங்கங்கே இருந்து கொண்டு இருக்கும். கே அப்படின்னா பசங்க திருமணம் செய்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு லவ், அந்த மாதிரி காரியங்கள் தேவனுடைய பரில் ஒரு அருவருப்பான காரியம். அப்படிப்பட்ட ஒருவன் அப்படின்னு சொல்லி பின்னால் பேச ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, நான் என்ன ஆத்மாவை காத்துக்கொண்டு நான் போகணும்னு நினச்சா எவ்வளோ ரொம்ப மனசை வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையாக இருக்கப்பா. ஏன்னா அநேகர் கேள்விப்பட்டிருக்கோம், சின்ன வயசில் கல்லூரி நாட்களில் வெற்றியாக முடிச்சுட்டு வர்றது சாதாரண இல்லை, ஆண்டோட பிள்ளைகளுக்கு நிறைய சோதனை இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த சோதனையினால் சகிக்க முடியலை, அது உண்மை. நான் எங்கள் அப்பாட்ட எதாக இருந்தாலும் ரொம்ப ஃப்ரீயாக பேசுவேன். நான் ஃபெயில் ஆனது கூட உடனே அப்பாட்ட வைப்பேன். அப்போ நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன். ஏன்னா மற்றவர்கள் ஒரு காரியத்தை நான் தான் எங்கள் அப்பாட்ட ஃபஸ்ட்டு சொல்லணுன்ற அந்த கண்ணோட்டத்தோட அப்பாட்ட ஃபஸ்ட் சொல்லுவேன். அப்பா, எனக்கு சாகணும்னு ஆசையாக இருக்குது, ஏன்னா இப்படிப்பட்ட இதாக இருக்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுச்சு. அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அனைவருடைய ஜபத்தினால கர்த்தர் அந்த எண்ணத்தெல்லாம் கர்த்தர் மாற்றி போட்டு தொடர்ந்து அதுலேருந்து விடுபட கர்த்தர் கிருபை செய்தார். என்னுடைய கடைசி நாள் எக்ஸாம், அரியர் எக்ஸாம், லாஸ்ட் எக்ஸாம். அப்போ ஒரு பிரதர், என் கூட படித்த தம்பி, அந்த ஃப்ரெண்டு சொன்னாப்புல, ஜான் நீங்கள் சர்ச் தொடங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எனக்கு அதுக்கு காலேஜ் போய் சந்தோஷத்துக்கு எதுவான அநேக காரியம் நடந்திருக்கு. எக்ஸாம்ஸ்னால சில கேசஸ்னால சில காரியங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஃப்ரெண்ட் அப்படி சொன்னது எனக்கு இன்னும் ரொம்ப பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. சரி, ஆண்டவருக்காக நம்ம இந்த நிந்தையை சகித்தோம், நம்மளை கஷ்டப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க. இதெல்லாம் நம்ம உண்மையாக ஏற்றுக்கொண்டதுனால, நம்ம யார்ட்டையும் போய் தர்க்கம் பண்ண போகல, சண்டை போட போகல, அப்படியே ஏற்றுக்கொண்டதுனால ஒரு நபர், ஒரு ஃப்ரெண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணம் அமைந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை பார்க்குற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை அனுமதிச்சார்னா எவ்வளோ பெரிய பாடாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு பிரதிபலன் இருக்குது. அதனால் சந்தோஷமாக ஆண்டவரை வைத்திருக்கிற அந்த முகத்தை அனுபவிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரணம் செய்வாராக. அப்படியே போகும்போது 2018 ஆண்டில் ஆண்டவர் எனக்கு தந்த வாக்குத்தத்தம், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்ற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்த பிற்பாடு தொடர்ந்து சில பாடுகளையும் உபத்திரத்துக்கு நதுவாக தான் கடந்த 2017 எண்ட்லேயே எனக்கு அக்டோபர் நவம்பர்லேயே தந்துட்டார். அந்த டில் எனக்கு மார்ச் வரைக்கும், எனக்கு 2018 மார்ச் வரைக்கும் சோதனைகள் கொண்டே இருந்தது. சில மனஸ்தாபங்கள், மன போராட்டங்கள், சில அப்படியே போய்கொண்டிருந்தது. அதில் நம்ம விபிஎஸ் ட்ரைனிங் டீம் அவங்க வந்திருந்தாங்க, ஒரு கேம்ப்காக தஞ்சாவூர் வந்திருந்தாங்க. அவங்களோட கூட சில பயணங்களை மேற்கொண்டு ஊழியத்தில் ஈடுபட மறுபடியும் சில காரியங்களை காண்ட தந்தார். மே மாத கன்வென்ஷன் அன்றைக்கி அரியர் எக்ஸாம் சாட்டர்டே முடிச்சுட்டு சண்டே ஜென்ரல் கன்வென்ஷனுக்கு நான் வந்தேன். அந்த நாட்டில் என்னுடைய தலைமை போதர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, ராஜா வஸ்தியை தன் ஸ்தானத்தில் மாற்றுவதற்கு காரணம் தன்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இப்போ இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைக்கு, நம்முடைய ராஜாவோட வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தா அந்த ஸ்தானத்தில் இருப்போம், இல்லைன்னா ஆண்டவர் அந்த ஸ்தானத்தில் தள்ளிப்படுவார் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது வரைக்கும் அப்படிப்பட்ட அந்த கோணத்தில் ஒரு மெசேஜை நான் கேட்டதில்லை. நான் ஒரு டெட் எண்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் அர்ப்பணித்தேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு பெரிதான கிருபையினால் தொடர்ந்து அந்த ஆண்டிலே குடும்பமாக இணைந்து ஊழியத்தை செய்யக்கூடிய வீட்லேயும் அதுக்கேற்ற ஆயத்தங்கள் ஒழுங்கு பண்ணாங்க. ஆகஸ்ட் மாதம் திருமணம் முடிந்தது. தொடர்ந்து நவம்பர் மாதத்திலே ஆண்டவர் உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும் என்று அக்டோபர் மாதம் 2017 சொன்னார். ஆனால் அடுத்த அக்டோபர் நவம்பர் வரும்போது
ஆண்டவர் ஊழியத்தில் குடும்பமாக இணையக்கூடிய வகையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவனுக்கு நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதை பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அவங்க உங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்காக எடுக்க பிரயாசம் அது வீணாக போகாது. பொறாமப்படாத ஒருத்தர் அவங்க தான். அதனால் இந்த நாட்கள் உங்களுடைய உயர்வுக்கு அவங்க மிகுந்த பிரயாசம் எடுக்கிறாங்க. என்னுடைய உயர்வுக்கு அநேக வாலிப தலைவர்கள் உண்டு. ஒருடைய பேரை சொன்னால் டைம் நமக்கு போதாது. கர்த்தர் தாமே உங்களை ஒரு கிருபை தருவாராக. ஊழியத்திலும் இனியுள்ள நாட்களில் ஒரு வெற்றியாக கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.